பாமுகம் டிவியில் தமிழ் வானொலியில் உறவுகளை இணைய வருவது புல சமூக நிஜங்கள் நிகழ்ச்சியோடு தொகுப்போடு விஜயபோஸ் அவர்கள் இனிய மாலை உற்சாக வணக்கம் பாருங்கள். வணக்கம் வாணி. மீண்டும் ஒரு நீங்கள் மாலை பொழுது நினைவதில் மகிழ்ச்சி. இன்று சென்ற சனிக்கிழமை ஒரு கோலாகலமாக நடந்த ஒரு புத்தக வெளியீடு பற்றி திரு கவிஞர் பாலரவி அவர்கள் 4 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். எல்லாமே கவிதை தொகுப்புகள். அவர் ஒரு கவிஞர், அப்போ கவிதை தொகுப்புகளாக வெளியிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் இன்று பேசலாம் என்றிருக்கிறேன். மிகவும் நன்றாக நடந்த நிகழ்ச்சி. ஒரு அநேகமாக ஒரு புத்தக வெளியீடு என்று சொன்னால் ஒரு அந்த மண்டபத்துக்குள்ள நுழைந்த பொழுது நான் பார்த்தேன், இது வழக்கமாக ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு சங்கம் அமைப்பு அப்படியானவர்கள் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த கூட்டம் போல நிறைய கூட்டம் இருந்தது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒன்று, அவர் எல்லாருக்கும் தெரிந்தவர், எல்லோருக்கும் புத்தகம் அடித்து கொடுப்பவர். அப்போ இது அவருடைய புத்தகத்துக்காக புத்தகம் அடித்தவர்களும் நிறைய வந்திருப்பார்கள். நல்லா நடந்தது. ஒரு சில பேச்சாளர்கள் சற்று கூட நேரம் எடுத்திருந்தாலும் மொத்தத்தில் நிகழ்ச்சிகள் வடிவாக ஒழுங்கமைக்கப்பட்டு தொகுப்பாளர்களும் மிக விமர்சையாக செய்திருந்தார்கள். 4 புத்தகங்கள் அங்கே வெளியிடப்பட்டது. அதாவது 3 புத்தகங்கள் அவருடைய திரு கவிஞர் பாலரவி அவர்களுடைய கவிதைகளை தொகுத்திருக்கிறது. 3 புத்தகங்கள். அதாவது ஒன்று தெளிந்தபின் தெளிந்தவை, 2வது நான் புத்தகத்தையும் காட்டலாம், 2வது வாழ்வாங்கு வாழ்ந்தோர்க்கும் வாழ்வோர்க்கும் வாழ்த்துக்கள். இந்த தெளிந்தபின் தெளிந்தே என்பது ஒரு பொதுவான கவிதைகள் உடைய தெளிந்தபின் தெளித்தவை, சாரி நான் 2 ஒரே மாதிரி கிடக்கு. தெளித்தவை, மன்னிக்கவும். அடுத்தது வாழ்வாங்கு வாழ்ந்தோர்க்கும் வாழ்வோர்க்கும் வாழ்த்துக்கள். இது அந்த புத்தகம். இது அநேகமாக பலருக்கும் அவர் வாழ்த்துக்கள் செய்வது வழக்கம். பிறந்த நாளோ இன்னொன்று கூப்பிட்டால் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்து வழங்குவார். அது அண்மையில் எனக்கு கூட என்னுடைய 75வது பிறந்த நாளில் ஒரு வாழ்த்து வழங்கியிருந்தார். அதுக்கு நன்றி. மிகவும் அருமையான. அதை பற்றி குறிப்பிடணும் என்னென்னா, அந்த இப்போ ஒரு வாழ்த்துப்பாக சும்மா எழுதி வழங்குறது வேறு. அதை யாரும் சும்மா எழுதி கொடுக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் அக்கறை எடுத்து ஒரு படத்தை தேடி எடுத்து, எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே ஞாபகம் எங்கே எடுத்தாங்க, எங்கே நான் இப்படி நின்றான்னு எனக்கே ஞாபகம். ஒரு அந்த அந்த எடுத்த படத்தில் தோற்றம் மிக ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக கொடுக்குது, ஒரு இமேஜை கொடுக்குது ஒரு ஆளுக்கு. அதுக்கு மீண்டும் நன்றி. அடுத்தது தேசமே ஆகிய சுடர்களே போற்றி, இது அடுத்த புத்தகம். அது கூட முக்கியமாக எங்களது போர்க்கால கவிதைகள் தான் அதிலே கூடுதலாக இருக்கின்றன. மாவீரர்களை பற்றியும் இந்த முள்ளிவாய்க்கால் அப்படியான விடயங்களில் அதை பற்றி விவரமாக கவிஞர் அவர்கள் கூறுவார். நான் மேலோட்டமாக அதை கூறுகின்றேன். அடுத்தது மலர்ந்தும் மலராதவை, இது ஒரு முக்கியமான கவிதை. ஏனென்றால் இது அவருடைய கவிதைகள் அல்ல, அவருடைய மாணவர்கள் எழுதிய கவிதைகள். அதான் முக்கியம். என்னென்னா, இப்போ இந்த நாட்டில் நாங்கள் தமிழை படிப்பிக்கிறதே ஒரு பெரிய வில்லங்கமான வேலை. பிள்ளைகளுக்கு படித்து கவிதை எழுத பண்ணுறதுன்னா அது ஒரு மகா கடினமான வேலை. அதை செய்ததுக்கு நான் முதலில் வாழ்த்துக்களும் நன்றியும் செலுத்தணும். வேண்டாம், இப்படி பிள்ளைகளை ஏண்டா வருங்காலத்தில் எங்களுடைய காலங்களுக்கு பின்பு இந்த கவிதைகள் எழுதுறதுக்கு ஆக்கள் வேணும். அப்போ இப்படியானவர்களை ஊக்குவிச்சு விட்டால் அவர்களுக்கு ஒரு ஆசை வரும். அதுவும் புத்தகத்தில் தன் கவிதையை பேர்களை பார்க்க இன்னும் ஆசை வரும். அப்போ அதை ஊக்குவிச்சதுக்கு முதல்ல நன்றி. முதலில் நான் இவர் திரு புவனவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு போகணும்ன்றபடியால் முதல்ல அவர்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட வரலாமா? நீங்கள் மியூட்டில் நிற்கிறீங்க போல, மியூட்ல இருக்கிறீங்க போல. நிச்சயமா. ரைட், ஓகே. திரு கோன் அவர்களை எடுத்துக்கொள்வோம். வணக்கம் புவன். வணக்கம் பாலரவி மாஸ்டர்.
வணக்கம் அனைவருக்கும். அஹ், ஆ, உங்களுடைய ஒருத்தம் தமிழ் சங்கம் தான் இதை அந்த மூலமாகத்தான் இது வெளியீடு நடத்தப்பட்டது. தமிழ் சங்கம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய பல விடயங்களை செய்து வருகின்றது. எங்களுடைய தொன்மை விடயங்கள், ஹெரிட்டேஜ் அப்படியான விடயங்களை எல்லாம் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போவது உண்மையிலேயே பெரிய அரும்பணி. அதற்கு முதலில் வாழ்த்துக்கள். இந்த விழாவை பற்றியும், அதாவது அண்டை தொகுத்தளித்த விடயங்கள், அங்கே பேசப்பட்ட விடயங்கள், விழா ஒழுங்கமைத்த விதம், இதெல்லாம் எனக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. நான் சற்று தாமதமாக வந்திருந்தாலும் பலதையும் கவனித்தேன். ஆகவே அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஈடுபாடு பற்றியும் கூறுமாறு வேண்டுகிறேன். ஓகே, நன்றி போஸ். ஆக்சுவலாக அது நல்லா அமைந்து வருது என்று நினைக்கிறேன். என்னென்றால் பாலரி மாஸ்டர் வந்து கூடுதலாக இந்த கவிதையை இந்த ஆளுமை இந்த கவிதைகளை பற்றி குறிப்பிடுறது பொருத்தமாக இருக்கும். கூடுதலாக நான் வந்து இதே நாங்கள் ஓட்டம் போகிற தமிழ் சங்கத்துக்கூடாக செய்தோம். அது இந்த பங்களிப்பு என்னன்றதை கொஞ்சம் விவரமாக நேர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்வது நல்லா இருக்கும். உண்மையில வந்து ஓட்டம் ஃபாரஸ்ட் தமிழ் சங்கம் வந்து தன்னுடைய 38 வருட வரலாற்றில் வந்து இதுதான் முதல் தடவையாக நாங்கள் ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளி இந்த நூலை வந்து சங்கத்தின் ஊடாக மக்களின் சார்பில் வெளியிடுறது முதல் தடவை. இது கடந்த நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷங்களாக இதை பற்றி எங்களுக்குள்ள பல விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படியான ஒன்றை செய்யணும் என்றதில் நாங்கள் கலந்து ஆலோசித்து கொண்டிருந்த நாங்கள் இந்த கமிட்டி லெவல்லையும் சரி, மற்ற பெரியோர்களோடையும் சரி, நாங்கள் இதை தமிழ் சங்கத்துக்கூடாக இப்படி ஒன்றை செய்ய வேணும் என்ற ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. இதில் 2 ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது. என்னென்றால் எழுத்தாளர், கவிஞர் 2 வாரவரும் வந்து தமிழ் சங்கத்தின்குள்ள ஊறி போன ஒருவர், ஒரு தொண்டன். அவருடைய செயல்பாடுகள் கடந்த பல வருடங்களாக எங்களோட தமிழ் சங்கத்துக்கூடாக இருந்து வர்றதை எல்லாரும் கண்டிருப்பினோம். அப்போ அவருடைய ஒரு புத்தகத்தையோ இல்லாட்டி அவருடைய நூலை நாங்கள் வெளியிடுறதுன்னு சொன்னால் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு சாமான கனவேர் மனதில் யோசிப்பினோம். இப்போ அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நான் தமிழ் சங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட 2 அமைப்புகள் இருக்குது. ஒன்று வந்து மீடியா ஊடக பிரிவு, மற்றது வந்து சமூக சேவை பிரிவு. அவைகளுக்குள்ள நாங்கள் இதை டிபேட் பண்ணி இல்லை அவர் ஒரு எழுத்தாளனாக நாங்கள் பார்ப்போம். அவரை வந்து தமிழ்ச்சங்கத்தின் ஒரு அங்கத்தவர் என்றதுக்கு மேலால அவருடைய படைப்புகள், அவருடைய கவிதைகள், அவருடைய ஆளுமைகள் வந்து நாங்கள் வேறொரு வடிவத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது என்ற அடிப்படையில். மற்றது எங்களுக்கும் ஒரு தமிழ்ச்சங்கத்துக்கும் ஒரு கடமை இருக்குது. உள்ளூர் எழுத்தாளர்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவையில் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அவருடைய நூல்களை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து தமிழ்ச்சங்கத்தின் கமிட்டி இதை விரிவாக விவாதித்து கடைசியாக இல்லை நாங்கள் செய்வோம். இது ஒரு மைல் ஸ்டோன் என்று நான் சொல்லுவேன். எங்களுடைய ஃபேஸ்புக் வழியெல்லாம் இதை பற்றி கருத்துக்கள் இருக்குது. அதில் இது உண்மையில தமிழ்ச்சங்கத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு மைல்கல்லாக நாங்கள் பார்க்குறோமேனு சொன்னால் முதல் தடவையாக இப்படியான ஒரு நூல் வெளியிட்டு நாங்கள் செய்கிறோம். சங்கம் வந்து பலவிதமான செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்திருக்குது. பள்ளிக்கூடம் நடத்துது, மகளிர் அணி இந்த செயற்பாடுகள் இருக்குது. அதை விட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழர் விழா, மரபு திங்கள், கலாச்சார நிகழ்வுகள் என்று எக்கச்சக்கமான பலவிதமான செயற்பாடுகளை வந்து தமிழ் சங்கம் செய்து கொண்டு வருது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இதுவரையில் ஒரு படைப்பாளியின் எடுத்து அவருடைய நூலை வெளியிட்டது இல்லை. அப்போ இது ஒரு உண்மையான வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். அதை விட எங்களுடைய சங்கத்தின் தலைவி அவர் தன்னுடைய தலைமை உரையில் ஒரு விஷயத்தை சொன்னதை இங்கே நான் கோட் பண்ண விரும்புகிறேன். என்னென்றால் இது முதல் தடவையாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் வந்து இப்படியான
எங்களுடைய உள்ளூருக்குள்ள கிழக்கு பிராந்தியமாக இருக்கலாம், இல்லாட்டி ஓட்டம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கலாம். நாங்கள் வந்து எழுத்தாளர்களையோ கலைஞர்களையோ ஐடென்டிஃபை பண்ணி அவைகளுடைய ஆளுமைகளையும் ஆற்றலையும் வந்து இப்படி வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு இது இது ஒரு கட்டமைப்பாக நாங்கள் செய்யலாம் என்ற விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தது அந்த தலைமை உரையில். அந்த அடிப்படையில் வந்து இதில் அனைத்து தமிழ்ச்சங்கத்தின் அனைத்து கட்டமைப்புகளும் இணைந்து செயல்பட்டது நாங்கள் அவதானிக்கலாம். மகளிர் அணி தொடக்கம் எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளும் வந்து இன்வால்வ் பண்ணி இதில் வந்து நாங்கள் யூனிட்டியையும் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ண வேணும். அவைகளுடைய பங்களிப்போடு தான் நாங்கள் வந்து வீடியோ ப்ரொமோஷன்களும் செய்து நாங்கள் வீடியோ ப்ரொமோஷனும் செய்து மற்றது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாலராய் மாஸ்டர் ஒரு பிரிண்டிங் ஷாப்பும் வச்சிருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த லீஃப்லெட்டை வந்து உடனே டிசைன் பண்ண சொல்லி அதனூடாக அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினதும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியாக நாங்கள் இதை ஒரு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு வெளியீடாக இல்லாட்டி விழாவாக தான் இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ண யோசித்தது. ராததான் இப்போ அதிகமாக இந்த நூல் வெளியீடுகள் வந்து நூல் வெளியீட்டாளர் வந்து கண்டு தன்னுடைய ஒரு செயற்பாடாகத்தான் கூடுதலாக செய்வார். தன்னுடைய நூலை வெளியிடுறோம், அதை வாங்கோ எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிடுறாரு. இங்கே வந்து ஒரு சங்கம் எடுத்து அதை பொறுப்பெடுத்து அந்த நூல் ஆசிரியரோட இணைஞ்சு அவருடைய குடும்ப ஆதரவுகளோடையும் இணைஞ்சு என்ற குடும்பம் என்று வரைக்க கூட அவையிலும் சங்கத்தின் அங்கத்தவர்களான் சங்கத்தோடையே ஒன்றிணைந்து பிணைஞ்சு வாழ்ந்த குடும்பம்தான் பாலராய் மாஸ்டர் குடும்பம். அது ஒரு வெரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து தமிழ் சங்கத்தோடையே வளர்ந்த ஒரு குடும்பம். அந்த ரீதியில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்றால் எல்லாருமே அதில் இணைந்து செயற்பட்டது. மற்றது பாலராய் மாஸ்டரோடையே நீண்ட காலமாக இந்த எழுத்துத்துறையிலையும் சரி, கவித்துறையிலையும் சரி, கலைத்துறைகள்லையும் சரி சங்கத்தோட இணைந்து செயல்பட்ட ஆக்கள் லைக் புலவர் சிவநாதன், ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா, மற்றது பத்திமாறன் மாஸ்டர், ராஜமனோகரன், இப்படியான பலர் வந்து அன்றைக்கு வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்தது வந்து உண்மையில என்னுடைய கண்ணோட்டத்தில் சங்கம் திண்ட நீண்ட கால செயற்பாட்டின் ஒரு வடிவமாகத்தான் பார்த்தேன் நான். என்னென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புலவர் அண்ணா சரி, பத்திமாறன் மாஸ்டர் சரி, எல்லாருமே ஓட்டம் ஃபாரஸ்டோட இணைக்கப்பட்ட ஆக்கள், இணைந்து வேலை செய்த ஆக்கள், இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் எல்லாரும் இணைந்து இந்த புத்தக வெளியிட்ட நாங்கள் கொண்டு வந்து வெளிப்படுத்தினது வந்து ஒரு மைல்ஸ்டோன் என்று தான் சொல்ல முடியும். இது ஒரு வரலாற்றில் நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த ரீதியில் இதை தொடர்ந்து நாங்கள் கதைப்போம் இதை பற்றி. இந்த இடத்தில் நான் பாலராய் மாஸ்டர்டையும் கேட்கிறேன் என்னென்றால், இதை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏனென்றால் இதில் இந்த மலர்ந்தும் மலராத அந்த இது வந்து உண்மையில தமிழ்ச்சங்கம் அது இந்த பாடசாலை அபிவிருத்தி குழுவில் நான் ஒரு அங்கத்தவன் என்ற ரீதியில் பாலராய் மாஸ்டரோட இணைஞ்சு ஒரு விஷயத்தை நாங்கள் நெடுக கதைச்சு கொண்டே வந்த நாங்கள் என்னென்னா, மாஸ்டர் உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய என்னன்னு சொல்கிறது, அவருடைய ஆளுமையையும் வந்து அவரோடைய விட்டுட்டு போகாமல் நாங்கள் வந்து உங்களுடைய மாணவர்களை இதுக்குள்ள கொண்டு வந்து அவர்களுக்கு இதை ஊட்டி வளர்த்து அவர்களையும் எதிர்காலத்தில் ஒரு எழுத்தாளராக கவிஞராக கொண்டு வர வேணும் என்ற ஒரு பின்னணியில தான் இது இந்த கோவிட் வந்த காலத்தில் இந்த ஜூம் என்ற இது டெவலப் பண்ணினது. அந்த ஜூம் உண்மையில எங்களுக்கு இப்போ சரியான உதவியாக இருக்குது. அந்த ரீதியில் பாலராய் மாஸ்டரோடையும் நாங்கள் கதைச்சு இதை ஒரு அந்த மாணவர்களை உள்வாங்கி, மாணவர்கள் மட்டுமில்லை ஈவன் ஆசிரியர்களும் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டு விரும்பினவர்கள் எல்லாம் வந்து அதில் படித்து, ஈவன் திருமகள் டீச்சர் இன்றைக்கு வந்து உலக ரீதியிலேயே அவ ஒரு கவிஞனாக இருக்கிறார்.
கணக்க ப்ரோக்ராம்கள் அவர் செய்து கொண்டு வரார். அமெரிக்காவோட இணைஞ்சு அங்கே ஆஸ்திரேலியா இப்படியெல்லாம். இது எங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெருமை. ஏனென்றால் அந்த அந்த ஜூமுக்கு ஊடாக உருவாக்கப்பட்ட அந்த நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி, அந்த அந்த செயல்பாடு, அன்றைக்கு நான் எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைக்கு மேடையில் பாலராஜ் மாஸ்டருக்கு வாழ்த்து தெரிவிக்க நான் இந்த கருத்தையும் சொன்ன. நான் என்னென்றால், இதை அப்படியே விட்டுடாமல் நாங்கள் தொடர்ச்சியாக புதிய புதிய ஆட்களுக்கு இன்னும் மாணவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு எங்களுடைய திறமைகள், பாலராஜ் மாஸ்டர்கிட்ட இருக்கிற அந்த திறமைகள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட வேணும், மற்ற அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேணும் என்றதில் நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான சிந்தனையில் இருக்கிறோம். அதையும் நான் குறிப்பிட்டு கொண்டு பாலராஜ் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன். மாஸ்டர், நீங்கள் உங்களோட அந்த கவிதை தொகுப்புகளை பற்றி, அந்த ஏன் இந்த புத்தகங்களை, இந்த 4 புத்தகத்தை நாங்கள் செலக்ட் பண்ணினோம், அது உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான கவிதைகள் இருக்கும். அவை இருந்தும் இதை நாங்கள் செலக்ட் பண்ணி இதை முதல் கட்டமாக கொண்டு வந்ததுக்கான காரணங்களை சொல்லுங்க மாஸ்டர். வணக்கம். வணக்கம் பாலராஜ். வணக்கம். அதாவது குவன் குறிப்பிட்டது போல அந்த சங்கம் செய்தது, நாங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். ஆகவே அது சங்கம் ஒரு தமிழை வளர்க்குறதுல அது முதல் பணியாக தான் எடுத்து செய்ய வேணும். அதை எடுத்து செய்ததில் சங்கத்துக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த கவிதைகள் உண்மையிலே நீங்கள் இந்த ஒரு புக்கை பற்றியும் கொஞ்சம் விவரமாக குறிப்பிடலாம். இந்த பிள்ளைகள் இந்த கவிதை எனக்கு உண்மையிலே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னென்னா அந்த அந்த டேலண்ட் வெளிப்படுது. டேலண்ட் மட்டும் இல்லை, இப்போ தந்தையை பற்றி எழுதிக்க அவங்க அந்த அந்த விஷயமும் உள்ளுக்கு போகுது. தந்தையை பற்றி ஒரு 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 அந்த மதிப்பு வரைக்கல. அப்போ அதுதான் இப்போ எங்களுக்கு தேவையாக கிடக்கு. ஏன்னா இப்போ அதுதான் லேக்கிங். சரி, நீங்கள் தொடருங்க. ஒரு புத்தகத்தை பற்றியும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இதில் ஏற்கனவே நான் 2 புத்தகங்கள் ஒரு 10-15 ஆண்டுக்கு முதல் அடுத்திருந்தேன். ஒன்று மண் போற்றும் விண்மீன்கள், மற்றது எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் புத்தகம் மிக மிக நீண்ட காலமாக லண்டனுக்கு வருகிற அந்த காலம் தொட்டு எழுதின கவிதைகளாக இருந்தன. துரதிர்ஷ்டவசமாக நான் இலங்கையில் இருக்கும் பொழுது எழுதின 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் நான் அங்கு ஒரு வீட்டில், சிங்கள வீட்டில் வாடகைக்கு இருந்த போது இனக்கலவரம் ஆடி 83 இனக்கலவரத்தின் போது அந்த புத்தகங்கள் அவ்வளவு தீயிட்டு கொளுத்தப்பட்டபடியால் எனக்கு அந்த கவிதைகளை மீள் கொண்டு வர முடியவில்லை. அப்போது அதற்கு பின்னர் நான் எழுதின கவிதைகளை எப்படியும் பதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் எண்ணங்களின் வண்ணங்களும் மண்போற்றும் முன்மைகளும் எழுதியிருந்தேன். அதன் பின்னர் நீண்ட காலமாக அந்த புத்தகங்களை எழுதின பகுதியை என் கணனிகளில், கம்ப்யூட்டர்களில் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் பாதிக்கும் போது அதிலேயே தேங்கிவிட்டன. பிறகு பார்த்தேன், உடல் நலங்களும் அப்படி இப்படி வரும் பொழுது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு எங்களை இறைவன் இந்த நாட்டில் வைத்திருப்பார் என்று தெரியாத நிலையில், சரி எழுதியவற்றை படைப்போம், பிறவற்றை பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று கை கட்டின கவிதைகளை அனைத்தையும் எடுத்து, முதலாவது அப்போது நான் எழுதும்பொழுது எனது மனதில் பெரிய ஆழ்ந்த தமிழ் அறிவோ அதை பற்றின உணர்வோடு இருக்கவில்லை. அப்போ அதான் முதலாவது தலைப்பாக தெளிந்தபின் தெளித்தவை என்று, நான் தெளிந்தபின் தெளித்தவை, நான் தெளிந்தபின் நான் எழுதிய கவிதைகளுக்காக அந்த தெளிந்தபின் தெளித்தவை என்ற தலைப்பை போட்டு, இந்த நாட்டில் உலகில் தமிழர்கள் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுகின்றார்களோ அத்தனை விழாக்களையும் ஒருங்கமைத்து அவற்றை பகுதி பகுதியாக பிரித்து அந்த கவிதையில் எழுதியுள்ளேன். இந்த நாட்டில் நடந்த இந்த நாட்டில் நாங்கள் நடத்திய கவிதை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், அவற்றை எல்லாத்தையும் தொகுத்து எங்கு பாரதி ராஜா வருகிறது அந்த போது, பொன்மனை செல்வர் எம்ஜிஆர் அவருக்கான விழாவின் போது, சோமசுந்தர புலவரை சொல்லும் பொழுது, அப்படி இங்கு நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளை, கண்ணதாசனை பற்றி, திருக்குறள் பற்றி, மாணவர்களுக்கான கவிதைகளும் ஒரு வருடத்தில், அதாவது தைப்பொங்கலில் தொடங்கி, தைத்திருநாளில் தொடங்கி முள்ளிவாய்க்கால், அதுக்கு பிறகு சித்திரை திருநாள், அதற்கு பின்னர் நவராத்திரி விழாக்கள், தொடர்ந்து மாவீரர் தினம், அதன் பின் ஒளி விழா, கிறிஸ்துமஸ் விழா, அப்படி எந்த கவிதையை, எந்த மாணவன் ஒரு கவிதையை படிக்க வேண்டும், ஒரு கவிதையை எடுக்க வேண்டும் என்றால்
இது ஒரு முன்னோடியாக இது இருக்க வேண்டும் என்பதை யோசித்து எனது முழு சிந்தனையும் இந்த மாணவர் உலகத்தை பற்றி மட்டுமே இருந்தது. காரணம், எங்களின் பின் அதை கொடுப்பதற்கு இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா நாட்டியம் என்று பார்த்தால் இங்கு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நடனம் சங்கீதம் என்றால் குறைந்தது 30-40 பேர் இருக்கிறார்கள். தமிழை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர் இருக்கிறார்கள். ஆனால் கவிதை என்றவுடன் ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களும் இப்படிப்பட்ட வேலைகளுக்கு தங்களுக்கு தேவையான போது அதை கேட்கும் போது மட்டும் எழுதிவிட்டு அவர்கள் விலை விடுவார்கள். அப்ப இந்த கவிதை இன்னும் அடுத்த சந்ததிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அருகி வந்துவிட்டன. எவருமே இங்கு இளங்கவிஞர் என்று மேடி ஏறுவதை நான் என் கண்ணில் காணவில்லை. அப்போது எனக்கு ஒரு பள்ளிக்கூடம் அமைந்தது, அது பெரும் பேரா அமைந்தது. என்னால் உரிமையாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நமது சங்கம் பெரிதும் ஒத்துழைத்தது. ஏனென்றால் சில வேளைகள் சில சங்கங்கள் இப்படி செய்யறதெல்லாம் விடமாட்டார்கள். எமது சங்கம் எமது மாணவர்களையும் என்னையும் உணர்ந்து அவர்களை அரவணைத்து நான் இந்த கோவிட் நேரம் தான் இந்த மாணவர்களுக்கான கவிதைகளை ஆரம்பித்தேன். அப்போ அது மூலம் அவர்களுக்கும் அந்த கவிதையை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வழி அமைத்தது. அப்போ இந்த விசேஷமாக இந்த தெளிந்தவின் தெளித்தவை பெரும்பாலும் புலவர் எங்களால் நடத்தப்பட்ட அந்த தமிழவையின் நிகழ்ச்சிகளின் போது வாசிக்கப்பட்ட கவிதைகள். வேலன் வட்டத்தில் ஸ்ரீயண்ணா அவர்கள் அவர்களது நிகழ்ச்சிகளின் போதும் எனக்கு பல சந்தர்ப்பங்கள் அமைந்தன. பட்டிமன்றங்கள் போகும்போதும் நான் பட்டிமன்றங்களில் பேச்சாக செய்யாமல் சைவனுடைய சங்கம் மற்ற இடங்களில் நான் பட்டிமன்றத்தையே கவிதையில் ஒரு தடவை பட்டிமன்றம் கவிதையை செய்வதில்லை. என் தரப்புக்கு வரும்பொழுது நான் அதையும் கவிதையாக்கி ஒரு புதுப்பாணியை கொண்டு வந்தேன். தமிழகத்திலிருந்து வந்த ராமலிங்கம் மற்றும் வேதா இன்னொருவர் வந்திருந்தார் கற்பவிநாயகர் ஆலயத்துக்கு. அப்ப அவர்கள் பெரும் 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 எத்தனையோ தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையும் நாளாந்தமா நிகழ்ச்சி கொடுக்கிறவர்கள். அப்ப ஐயா, நான் பட்டிமன்றத்தில் என்னையும் பக்தியா தொண்டா உயர்ந்தது என்ற பற்றி பேசும் பொழுது நான் அவருடைய அனுமதி கேட்டேன். எனக்கு பட்டிமன்றத்தில் கவிதையாக தருவதற்கு எனக்கு அனுமதி அளிப்பீர்கள் என்று. நீ தாராளமாக பேசலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அதுவும் எனக்கு பெரும்பாய்ப்பா இருந்தது. அவர்களுக்கும் அது ஒரு புதினமாக இருந்தது. ஒரு பட்டிமன்றத்தை கவிதையாக எழுதினது, அது ஒரு சுவையாகவும் இருந்தது. அந்த வசனங்களை போட்டு அந்த நாயன்மார்களை பற்றி எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்ட போது ஒவ்வொரு நாயன்மாரும் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக இருந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கிற வந்த பக்தர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். அப்போ எனக்கு அது இன்னும் உற்சாகத்தை கொடுத்தது. சாதாரணமாக கதைப்பதை கொஞ்ச நேரம் கேட்பார்கள், அதன் பின் கேட்க மாட்டார்கள். கவிதையாக கொடுக்கும் பொழுது இறுதி வரை வரும் வரை, ஏனென்றால் நாங்கள் கவிதையில் 5-8 நிமிடங்களுக்கு மேல் போக மாட்டோம். அதுக்குள் கவிதையை முடித்துடுவோம். பேச்சாளர்கள் 1/2 மணி நேரத்துக்கும் பேசுவார்கள். அப்ப அந்த கவிதை சுருக்கமாக இருப்பதால் மக்களை அவ்வளவு வார்த்தைகளும் ஈர்த்து விடும். அதிலே நாங்கள் ஏதாவது நகைச்சுவை இல்லாத ஏதாவது ஒரு அழகான அடுக்க சொல்லும் பொழுது அந்த வரிகள் மக்களை மனதில் பதிந்து விடும். அவர்களுக்கு போனா பிறகும் எப்படி ஒரு வடிவேலு ஒரு நகைச்சுவை இந்த மக்களை மனதில் பதிகின்றதோ, ஒவ்வொரு நகைச்சுவையும் மனதில் உள்வாங்குகிறார்கள், அது மாதிரி கவிதையில் உள்ள வரிகளும் பொதுமக்களால் உள்வாங்கப்படுகின்றன. அவை எமக்கு நாங்கள் என்னத்தை சொல்ல வருகின்றோமோ அதை சொல்லக்கூடாது. நேரடியாக போய் நாங்கள் ஒருவரை ஏச முடியாது. ஆனால் கவிதைகளால் சொல்லும் பொழுது அது நயத்துடன் ஏசக்கூடிய ஒரு பிழையை தட்டி கேட்பதற்கு கவிதை சிறந்த முறை. பேச்சாளர்களால் கூட ஒரு 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 கஷ்ட ஒரு துன்பத்தை தட்டி கேட்க முடியும். ஒரு அநியாயத்தை பேச்சில் தட்டி கேட்பது கடினம், அது நேரடியாக தாக்கும். கவிதையில் பல சிலைடைகள் உண்டு. அந்த தவறுகளை தாக்குவதற்கு, அநியாயம் செய்வர்களை தட்டி கேட்பதற்கும் நல்லது செய்வர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் பல விதமாக அந்த கவிதைகளை கொண்டு வரலாம். அது அவர்களை மெல்லமாக அவர்களை நல்ல வழி கொண்டு வருவதற்கும் தங்கள் விட்ட பிள்ளைகளை உணர்வதற்கும் சிறந்த வாய்ப்பாக அமையும். கவிதை என்னை பொறுத்த மட்டில் நிறைய 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 விடயங்களில் கடந்த 38 வருடங்களாக அந்த லண்டன் மாநகரில் கவியரங்கம் வைத்திருக்கின்றேன். லண்டனில் முதலாவது கவியரங்கமே திராவிட மாணவர் கலாச்சார கழகம் என்ற எமது கணக்கியல் கல்லூரியில் எனது தலைமையில் இன்னும் நெல்லிநேசன் அவர்களது காலத்தில் திரு மகரசிங்கம், டாக்டர் நித்யானந்தன் அவர்கள் அங்கான வருந்திருந்தார்கள். முதலாவது கவியரங்கம் நடக்கும் பொழுது அதுதான் லண்டன் நடந்த முதலாவது கவியரங்கம் என்று பின்னர் டாக்டர் நித்யானந்தன் மகரசிங்கம் கூறினார்கள். அவையெல்லாம் அவர்கள் அதை ஊக்கப்படுத்தினது வாணி விழா பற்றி என்று பேசியிருந்தோம். ஊக்கப்படுத்தியது தொடர்ந்தும் இந்த நாட்டில் கவிதைக்கென்று ஒரு பெரும் வெற்றிடம் இருப்பதையும் அதை ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த கவிஞர்களை கொண்டு அதை நிரப்பி அந்த வழியாக கொடுக்கலாம் என்பது எனக்கு தெரிய வந்தது. அத்துடன் டாக்டர் நித்யானந்தன் நடத்திய சன்ரைஸ் வானொலி பெரிதும் ஊக்குவித்தது. நான் நினைக்கிறேன் கிழமை ஒரு நாள் அந்த செய்தியும் அதன் பின் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நினைக்கின்றேன்.
இந்த வெள்ளிக்கிழமைகளில் அவர்கள் அந்த கவிதை நிகழ்வும் நடத்துவார்கள். கேள்விக்கு பதில் அதில் கவிதையாக கொடுப்பதற்கும் இன்னும் பிற கவிதை அரங்கங்களும் நிறைய நிறைய நடத்தினபடியா அந்த நடாமுகனும் அந்த அந்த சன்ரைஸ் வானொலியில் ஒரு பங்கு பெற்றிருந்தார் நிறைய வேலைகளில். இப்போ அவை எமது ஆரம்ப புள்ளிகளாக இருந்து பிறகு டிஆர்டி தொலைக்காட்சி, டிஆர்டி வானொலி, அதன் பின்னர் ஐபிசி, தீபன் தொலைக்காட்சி அவற்றினூடாக பல கவியரங்கங்களை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தன. இவை அனைத்தும் இந்த கவிதையை மேலும் 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 இந்த இங்கிலாந்து நாட்டில் சிறப்பாக கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தன. அதுபோல் இந்த கவிதை புத்தகத்தில் உள்ள அநேகமாக எல்லாமும் அத்துடன் மறக்க முதல் ILC வானொலியும் ஒரு மணி நேர நிகழ்ச்சியை கவிதை நிகழ்ச்சியாக நடத்தியிருந்தது. அதில் என்னை நடத்துனராக கூப்பிட்டிருந்தார்கள். அதிலும் நான் ஒவ்வொரு கிழமையில் ஒரு நாள் போய் அந்த நிகழ்ச்சியில் பல கவிஞர்களை இலைமறை ஹாயா உள்ள பல கவிஞர்களை தட்டி கொடுத்து அவர்களை ஊக்குவித்திருந்தேன். பாமுகத்தினூடாக நடாமுகம் நடத்தும் பாமுகத்தினூடாக பாவை ஜெயபாலன் நடத்துகின்ற கவிதை நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையில் நடக்கின்றது. அதிலும் 28-30 கவிஞர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருவார்கள், வந்து தங்கள் கவிதைகளை தருவார்கள். அப்ப அவர்கள் விடும் சில தவறுகளை இல்ல கவிதை நயம் குறைவதை நான் சுட்டிக்காட்டி அவர்கள் பெருமகிழ்வோடு ஏற்று அடுத்தடுத்த செவ்வாய்க்கிழமையில் வரும்போது அந்த கவியரங்களில் மிக திறமாக அவர்கள் கவிதையை வாசித்தார்கள். அப்ப நான் தட்டி கொடுப்பது அவர்களுக்கு உற்சாகமாக இருந்தது. சில வழிகளில் என்னை விட வயது கூடினவர்கள் அது தெரிந்த படித்தவர்கள் வந்திருந்த போது நாங்கள் தட்டி கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நயத்தோடு அவற்றை கூறும் பொழுது அவர்கள் அதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவை எமக்கு இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்தினது மட்டுமல்ல, அவர்களையும் இன்னும் பல இடங்களில் கவிதை எழுதுவதற்கு ஊக்குவிப்பதாக அந்த நிகழ்ச்சி நடந்தன. இவை அனைத்தும் எனக்கு ஒரு அழகான தெளித்தவை இந்த அழகான அடித்தளத்தை இட்டு தந்தது. சன்ரைஸில் தொடங்கி ஐபிசி, டிஆர்டியில் வளர்ந்து பிறகு ILCக்களால் வந்து பாமுகத்தில் தொடர்ந்து அப்படி அவை நல்ல ஒரு அடித்தளத்தை இட்டு தந்தது. இனி நிமிர்ந்து நின்று இந்த கவிதைகளை கொடுக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையின் உள்ளத்தில் உருவாகியது. அதற்கு பின்னர் தாராளமாக எந்த நிகழ்ச்சி போனாலும் எனக்கு பிடித்தவர்களது வாழ்த்து திருமண விழாக்களோ பிறந்த நாட்களிலோ அவர்களை என் உள்ளத்தில் உள்வாங்கி அவர்களது நல்ல குணங்களை, அவர்களது பண்புகளை, விருந்தோம்பல்களை எல்லாம் உள்வாங்கி அவற்றை திருப்பி கவிதையாக படைக்கும் பொழுது அவர்கள் அதை மிக மகிழ்ச்சியோடு அவற்றை ஏற்று ஒரு 2 லட்சத்துக்கு 100 பவுண்ட்ஸை வச்சு கொடுப்பதை விட அந்த கவிதை பாராட்டு பத்திரமாக கொடுக்கும்போது அந்த 100 பவுன் அடுத்த நாள் செலவில் கரைந்து விடும். கொடுக்கும் பொருட்கள் கூட எங்கேயாவது தொலைந்து விடும். ஆனால் அந்த வாழ்த்து மடல்கள் நான் செல்லும் வீடுகளில் எல்லாம் அங்கே ஒரு இடத்தில் தொங்கியிருந்து எனக்கு பேரானந்தத்தை தந்து என்னை இன்னும் எழுத தூண்டும் என்றதை நான் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அடுத்து இந்த தெளித்தவையில் உண்மையில் நிறைய கவிதைகள் வெவ்வேறு தலைப்புகளில் நீங்கள் அதில் பார்த்தீங்கள் என்றால் தெரியும். அதில் அம்மா தாயை பற்றி, மீன்பாடு தேநாட்டில் நான் பள்ளிக்காலத்தில் படித்திருந்தேன். அந்த மட்டக்களப்பை பற்றி, மட்டக்களப்பு மக்களின் நன்றி உணர்வை, விசுவாசத்தை, அவர்களது விருந்தோம்பல் பண்பினை பற்றி நிறைய மீன்மகள் உறவை மறக்க மாண்டும். எங்களது பாடசாலையில் நடந்த மாதர் சங்கத்தின் அவர்களது மகளிர் அமைப்பின் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும்பொழுது அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி, அதாவது கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டால் இனி நமக்கு என்ன என்று இருக்காமல் உங்கள் கணவன்மாருக்கும் பொருளாதாரத்தை நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றது போல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு விட வேண்டும். நீங்களும் இன்னும் கற்க வேண்டும், உங்களுக்கு வயசு இருக்கிறது, நீங்களும் இங்கிருந்து பாட்டமாக இருந்து பட்டப்படிப்பெல்லாம் எடுக்கலாம். அப்படி அவர்களை ஊக்குவிப்பான கவிதைகள் பலவற்றை எழுதியுள்ளேன். அதே போல் எமது தமிழவை நிகழ்ச்சியில் பல கவிதைகளை கொடுத்துள்ளேன். தாய்நாட்டை பற்றியும் தாய்நாட்டில் உள்ள மக்கள் என்ற முடிவுக்காகவும் என்னால் முடிந்த பல கவிதைகளை இவற்றில் எழுதியுள்ளேன். விசேஷமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லோரும் சோர்ந்து போய் வீடுகளில் இருந்த நேரத்தில் அந்த கோவிட் நேரத்தில் மக்கள் எப்படி மற்றவர்களுக்கு உதவினார்கள் என்பது பற்றியும், ஆழிப்பேரலையின் போது எப்படி புலன் பேர்ந்த மக்கள் இவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதையும் நினைவு கூர்ந்து அவற்றையெல்லாம் சிறப்பாக கொடுத்திருந்தேன். அடுத்து வாழ்ந்தோர்க்கும் வாழ்வோர்க்கும் வாழ்த்துக்கள் என்ற தலைப்பில் எமது முன்னோர்கள் செய்த சிறந்த பணிகளை விசேடமாக பொன்மன செல்வல், பாரதி ராஜா, கவிஞர் காசி ஆனந்தன், வேலன் ஐயா, எங்கள் அன்பு நவநாயம் அண்ணா, யாழ் சீலன், தங்கம்மா அப்பா குட்டி, அப்படி எல்லா பெரியவர்களையும் நான் அறிந்த பெரியவர்களை அவர்களை வாழ்த்தி அவர்களது செய்த சேவைகளை சிறப்பாக நினைவுபடுத்தினேன். செல்ல விநாயகர் ஆலயம் இல்பட்டில் அமைந்துள்ள செல்ல விநாயகர் ஆலயத்துக்கும்
அவர்களது வேண்டுகோள் கிடந்த ஒரு ஊஞ்சல் கொடுத்திருந்தேன். நமது தமிழ்ச்சங்க மகளிர் அணிக்கும் ஒரு வாழ்த்து கவிதை கொடுத்திருந்தேன். தொடர்ந்து நான் தாயகத்துக்கு சென்ற போது அங்கு ஒரு வாசிசாலை ஒன்று அமைத்து கொடுத்து அங்கள அரசாங்க அதிபரை கூப்பிட்டு அதை திறக்க செய்யும் பொழுது அவரும் மீன்பாடும் தேநாட்டை சேர்ந்தவர். அவரையும் வாழ்த்தி அவருக்கு ஒரு அழகான கவிதை ஒன்று கூறி அவர்களை மகிழ்வித்தார். அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார். நமது ஈழக்கூத்திரண்டம் தாசி மாஸ்டர் புலவர் அண்ணா சத்தியமாறன் நேற்று வந்து எங்களை பதிமணிப்படுத்த சித்தாங்கள் பாஸ்டர் வசந்தகுமார், பாலா அண்ணா, விமல் அண்ணா வானொலி புகழ் விமல் அண்ணா, நாதஸ்வர வித்வான் பஞ்சமூர்த்தி குமரன், ராஜேஸ்வரி அம்மையார், ஐடி சம்பந்தன், நம்மோடு நிறைய பழகி தமிழ்ச்சங்கத்தோடு நிறைய நிகழ்ச்சிகளில் எங்களோடு ஒன்றோடு ஒத்துழைத்த ஐடி சம்பந்தன், எமது பாடசாலை ஆசிரியர்கள், இப்படி எமது பாடசாலையோட அங்கமாக இருக்கும் ராகாஸ் அமைப்பினர், அவர் எப்படி வளர்ந்தார்கள், அவர் எப்படி நமது தமிழ்ச்சங்கத்தில் இணைந்தார்கள், அவரது வளர்ச்சி பற்றி இப்படி பல கவிதைகள் என்னோடு பிறந்து வளர்ந்த என் உறவுகள், நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோர் பற்றியும் நிறைய கவிதைகள் எழுதி அவை எல்லாம் அழியாமல், ஏனென்றால் அந்த கவிதைகள் எங்கெங்கு இருப்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனது புத்தகத்தில் இருக்கும் போது அவர்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அவர்களை நினைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இவை அமைந்திருக்கின்றது. அடுத்து தாயகத்தை நோக்கின புத்தகமாக மன்னிக்கவும், பேரை மறந்து விட்டேன், என்ன பேர் கூறுங்கள். அந்த தாயக சம்பந்தமான புத்தகம் தேசமே போற்றிய சுடர்களை போற்றி. அந்த புத்தகம் உண்மையிலேயே இதுக்கு முன்னர் மண் போட்டும் விண்மீன்கள் என்ற தலைப்பில் தேசிய தலைவர் உட்பட பல கேப்டன் மில்லர், பால்ராஜ் அவர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து, அண்டன் பாசிங்கம் அண்ணா, தமிழ்ச்செல்வன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களது ஒவ்வொரு ஆற்றல்களையும் படைப்புகளையும் வீரத்தையும் அவரது ஈகை குணங்களையும் தியாகி தெளிவனது அகிம்சை போராட்டங்கள், அன்னபூரணியின் அகிம்சை போராட்டங்கள், அவற்றின் வீர உணர்வுகள், தாயக மண்ணை மீட்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவுகள், முயற்சிகள் அனைத்தையும் நான் அந்த கவிதையில் கொண்டு வந்தேன். அதே போல் மாவீரர் தினங்களில் மாவீரர் எப்படி நாங்கள் போற்ற வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவரது இலக்குகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றவற்றை அந்த தணல் தணியாமல், அந்த சூடு தணியாமல் இருப்பதற்காக நமது மாணவ செல்வங்களுக்கும் இங்கு அவற்றை மறந்து போய் இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இவற்றை வாசிக்கும் பொழுது எமக்கு இன்னும் கடமை இருக்கிறது, எல்லாம் முடிந்து போகவில்லை என்றதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக அந்த கவிதைகளை நிறைய படைத்திருந்தேன். இந்த புத்தகத்திலும் இங்கு இரவும் பகலுமாக வேலை செய்த திரு விஜயகுமார், அப்படி பல நமது தேசத்தோடு ஒன்றி வேலை செய்த நமது மக்களையும் இங்கு வேலை செய்தவர்களையும் நிறைய அந்த கவிதைகளில் குறிப்பிட்டு அவர்களை அவர்களையும் நினைவுபடுத்தியிருந்தேன். இன்னும் சன்னங்களின் புதல்வன், அப்படி பல போராளிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் கவிதையாத்திருந்தேன். ஈழம் பற்றின முழுக்க அந்த ஈழம் பற்றின ஈழத்துக்காக போராடின அவர்களை எல்லாம் அந்த ஒவ்வொரு கவிதையாக நினைவு கூர்ந்தேன். அப்பொழுதுதான் இந்த வகுப்பு நடக்கும்போது இந்த மலராதவை என் உள்ளத்தில் ஒரு மலராக உருவெடுத்தது. சிறார்கள் வகுப்புக்கு வருவார்கள், தமிழ் கதைப்பார்கள். ஓரளவுக்கு தமிழ் கதைக்கிற மாணவர்களை அந்த கோவிட் காலத்தில் எப்படியும் இவர்களுக்களால் கவிதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகியது. அப்போ நமது பாடசாலையில் உள்ள இன்டர்நெட்டுகளால் எமது பாடசாலை கண்டு ஒரு புலனம் இருக்குது, வாட்ஸ்அப், அந்த குரூப்புகளால் நான் போட்டேன், இப்படி ஒரு வகுப்பு வைக்க போறேன், ஒரு 5-6 வகுப்பு வைப்பேன், வந்து கலந்து கொள்ளுங்கள் என்ற போது முதல் பலர் வந்து இணைந்தார்கள். இது 10-15 பேருக்கு மேல் இணைந்தார்கள். பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் வேற ஒன்றாக விலகினார்கள். ஆனால் ஒரு 10 பேர் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். முதலாவது வகுப்பில் நான் காட்டி கொடுத்தேன். கவிஞர் காசி ஆனந்தன், பாரதியார் விட்ட கவிதைகளை நான் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து பாருங்கள் எப்படி அமைத்திருக்கிறார்கள், தேவாரங்களை பாருங்கள், எப்படி மிக இலகுவான தேவாரங்களை போட்டு சொற்றுணை வேதியன், சோதி வானவன், அப்படி அந்த கவிதைகள் எப்படி பாருங்கள், சொற்றுணை பொற்றுணை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று அவற்றை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் தூண்டியது. தங்கள் பாட்டில் ஒவ்வொரு சொல்லாக தங்கள் மனதில் சொல்லி பார்த்தார்கள். அவர் எழுதியிருக்கிறார் சொற்றுணை பொற்றுணை. அப்போ நாங்களும் அது மாதிரி எங்களுக்கு தெரிந்த தமிழ் வரிசையை வைத்துக்கொண்டு நாங்களும் அந்த எதுகை மோனைகளை அதை ஆழமாக படிக்காவிட்டாலும் எங்களுக்கு தெரிந்த அந்த சின்ன தமிழை வைத்துக்கொண்டு எழுதுவோம் என்று தந்தையை பற்றி எழுதினார்கள், நண்பரை பற்றி எழுதினார்கள், தாயை பற்றி எழுதினார்கள். அவையெல்லாம் நானே எதிர்பார்க்கவில்லை. என்னை விட திறமாக என்று நான் கூறுவேன். நான் கொடுத்தது கொஞ்சம் துரோணனுக்கு மிஞ்சின அர்ச்சுனனாக அவர்களது கவிதைகள் அமைந்திருந்தன. எங்கேயோ நாங்கள் சிந்திக்காத கோணங்களில் நாங்கள்
பழுத்து விட்டோம். அவர் இளம் பிஞ்சுகள் சிந்திக்காத தோரணையில் எல்லாம் தங்களது அந்த கவிதையை தந்தையை அப்படியே நெஞ்சில் உள்வாங்கி தந்தை செய்யும் ஒவ்வொரு நிகழ்வை நாளாந்த நிகழ்வில் தந்தை தங்களுக்காக பாடுபடும் ஒவ்வொன்றையும் தாய் தமக்காக இந்த நாட்டில் அது பெரிய விடயம். அங்கே என்றால் அம்மம்மா மாமா மாமி சித்தப்பா சித்தி என்று பலர் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டு வர சாப்பாடு கொடுக்க விட்டு வந்தால் அம்மம்மா இருப்பா சாப்பாடு தர. இங்கே அப்படி இல்லை. இங்கு தந்தை வேலைக்கு போயிட்டா தாய் தான் எல்லாம் செய்வா. அப்ப தாயின் நிறைந்த அன்பும் தந்தை நிறைந்த அன்பும் இங்குள்ள பிள்ளைகளுக்கு நிறைய கிடைக்கிறது. ஆனபடியால் அதை உள்வாங்குகின்றனர். அவர்கள் நன்றியோடு இருக்கின்றார்கள். அது ஒரு மற்ற 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 இன மக்களை விட எமது இன மக்களது அந்த விருந்தோம்பலும் ஒரு தாய் இப்படி ஒரு கோழிகளை தன் செட்டைக்குள் வச்சு காக்குறதோ அது போன்ற டியூஷனை கூட்டிட்டு வாரது ஸ்விம்மிங் கூட்டிட்டு போறது மியூசிக் கூட்டிட்டு போறது. அப்ப அதை புற இன மக்கள் அதை செய்வது மிக குறைவு. படித்தமா முடிந்தமா என்று அவர்கள் விட்டு விடுவார்கள். கலை கலாச்சாரம் வீரம் எல்லாத்துக்களும் நமது பிள்ளைகளை அவர்கள் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கும் அந்த பெற்றோருடைய ஈடுபாடு மிக அதிகரிக்கின்றது. அவற்றை நெஞ்சில் உள்வாங்கி அவற்றை கவிதைகளால் கொண்டு வந்து அவர்கள் எழுதும்போது பெற்றோராக இப்பொழுது சற்று முன்னர் கூட அந்த பிரியா பிரகாஷ் என்ற அவர்கள் பெற்றோர் காய்த்தார்கள். மாஸ்டர் என்னை பற்றி என்ற மகள் இவ்வளவு நிச்சயம் இருக்கிறார்கள் என்று மாஸ்டர் எனக்கு சரியான பெருமையா இருக்கிறது. நானே இப்படி எதிர்பார்க்கிறது நான் செய்தேன் என்ற அந்த பிள்ளை எல்லாம் ஞாபகம் வச்சு நான் செய்த ஒவ்வொன்றையும் அந்த கவிதையில் வந்து வரியா போட்டிருக்கேன். எனக்கு அந்த வாசிச்சோன்னு கண் கலங்கிட்டு என்று சொல்லிட்டு அப்போ அந்த பெற்றார்கள் பெருமகள் அடைகிறார்கள். தங்கள் பிள்ளைகளின் அந்த சிறுகை அளாவிய கூழ் என்றது போல் அந்த தங்கள் பிள்ளைகள் எழுதும் அந்த தமிழை பார்த்து பெருமகள் அடைகிறார்கள். அப்போ இன்றும் அந்த மாணவி சொல்றார், நான் மாஸ்டர் நீங்கள் எவ்வளவு செய்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு நன்றியை நான் கவிதையாக தருவேன். வருகிற சனிக்கிழமை நீங்கள் செய்த எல்லாத்துக்குமாக நன்றி, நான் கவிதையை அவளை கொண்டு வாசிப்பேன். அப்போ அந்த உள்ளுணர்வு வந்து விட்டது அந்த பிள்ளைகளுக்கு. அன்றைய நிகழ்ச்சியில் அவர்களை ஏற்றி அதை அங்குள்ள அந்த சபையோர் அவர் அந்த விமர்சித்தவர்கள் அவர்களை பெருமைப்படுத்தி பிள்ளைகளை எழுந்து நில்லுங்கள் என்று அவருடைய முகங்களையும் காட்டி அவர்களை மகிழ்வித்தது அவர்களுக்கு அது ஒரு புது அனுபவம். நாங்கள் இங்கே ஒரு மூலையில் தெரியாம போக வேண்டிய ஆட்களை கூப்பிட்டு அந்த கவிதையில் உள்ள பிடித்த விடயங்களை அவர்கள் திருப்பி சொல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு மிக மிக பெருமையா இருந்தது. அவரை ஈன்றவர்களுக்கு கடைசி இதை விட வேறு என்ன வேண்டும் என்ற அளவுக்கு அந்த பெற்றோர்கள் பெருமைப்பட்டார்கள். இது என்ன உண்மையில் என்னை நெஞ்சை நிறைவித்தது, உண்மையிலேயே நிறைவித்ததுன்னு சொல்லுவேன். நான் எழுதின கவிதைகளை விட அந்த மாணவர்கள் எழுதின கவிதைகள் என்னை நிறைய மனதுக்கு சந்தோஷப்படுத்தியது. இவன் ஆசிரியர்கள் கூட கசிடா பாலமனோரன் லோஜி திருமகள் கலா அப்படி பெரியவர்கள் கூட அந்த கவிதை எழுதும்போது உண்மையிலேயே ஒரு சிறு மாணவன் போல் மிக பணிவோடு அந்த வகுப்பில் இருந்து இந்த கவிதையை கேட்டு தட்டி நிமித்தி பிள்ளைகள் திருத்தி அவற்றை ஏற்று சந்தோஷமாக அடுத்த முறை வந்து நல்ல வீரமாக தங்கள் கவிதைகளை சொன்னது உண்மையிலேயே சந்தோஷப்படுத்தது. இவை அனைத்தும் இந்த மலரில் எல்லா கவிதைகளையும் இறுதியின் மட்டும் அந்த கோழி குஞ்சுல கூட்டிட்டு போது கோழி இடையில விட்டுட்டு போகிறார். அதுபோல் எனது கவிதைகளை கடைசியில் என் குஞ்சோடு சேர்ந்து நானும் 4-5 கவிதைகள் எழுதி அது ஒரு கோழியும் குஞ்சுமாக வருவதற்கான ஒரு வழி போல் இந்த புத்தகத்தை அமைத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த புத்தகம் இந்த லண்டன் சமூகத்தில் ஒரு முன்னோடியாகவும் இதுபோல் இங்கும் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் உண்டு, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் உண்டு. எங்கோ ஒருவர் 2 பேர் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதை இப்படி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இருப்பார்கள். அச்சு வசதிகள் குறைவாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் அப்படி மலர்களை இணைய வழியூடாக கூட நாங்கள் இணைய வழியாக அச்சென்றியும் இணைய வழியாக அமைத்து அவற்றை வரும் மற்ற புலனங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது எல்லோரும் பயன்படக்கூடியதா இருக்கும். இதை பார்த்து அன்று கூட கதைக்கும் சொன்னாங்க, தமிழ்ச்சங்கம் செய்தது போல் நாங்களும் எங்களோட பள்ளிக்கூடத்தில் உள்ள இந்த ஆசிரியர் மேலே ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில். அப்ப இதெல்லாம் இது ஒரு முன்னோடியான முயற்சி. நாங்கள் 40 வருஷத்துக்கு முதல் எங்கள் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்து விட்டோம். ஆனபடியால் இப்போ ஆரம்பித்த அந்த தமிழ்ச்சங்கள் சவுத் இண்டில், மில்டெக்கின்ஸில், கோவென்ட்ரியில் எல்லாம் இப்போ 5-10 வருடங்களுக்குள் தான் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் நிறைய தேர்ச்சி பெற்ற தமிழ் ஆசிரியர் மாதிரி இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இத்தகைய முன்னேற்றங்கள் எடுத்து இவர்கள் போன்ற மாணவர்களை முன் கொண்டு வந்து அடுத்த தலைமுறை கவிதை எழுதுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். எமது இலக்கு தாயகத்தில் விடலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் இருக்க முடியாது. குலத்துக்கு வந்துள்ள எங்களுக்கு ஒரு கடமை உண்டு. நாங்கள் நல்லாக வாழ வேண்டும், நல்லாக இருக்க வேண்டும். அது ஒருபுறம் இருந்தாலும் நாங்கள் வாழும் காலத்தில் இங்குள்ள எங்களோட மக்களையும் சிறப்பாக கொண்டு வரும் என்ற உள்ளுணர்வும் அந்த அணையாத தீபமும் நெஞ்சில் இருந்து அவற்றை வழிநடத்த வேண்டும். அதுவே எனது இலட்சியம். அன்றைய கூட்டத்தில் இந்த இலட்சியம் ஓரளவுக்கு வெற்றி அடைந்தது என்று சொல்லுவேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கேன். நன்றி 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 நன்றி. நீங்கள் அது பெரிய அந்த பிள்ளைகளின் விஷயம் வந்து ஒரு பெரிய சாதனை.
நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் என்னென்னால், இப்ப இந்த நீங்க தொம்சோ பள்ளிக்கூடத்துல மட்டும் நிக்காமல் ஆமா அதை ஒரு பொதுவாக்கி இப்ப கவிய படைக்கிற திறமைய வேற வேற ஸ்கூல்லையும் கனவேர் இருப்பினும் அவைகளை சேர்த்து நீங்க ஒரு தனியா ஒரு ஜூம்லயோ என்னதுலயோ ஒரு Yeah. ட்ரைனிங் மாதிரி ஒரு இதை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணால் வேற இடங்கள்ல இருக்கிறவர்களும் ஆர்வத்தோட வருவார்கள் வந்து இது நிச்சயமாக போஸ் என்னென்றால் அன்றைக்கு அந்த நான் வாழ்த்து செய்தியை கொடுப்பதற்கு பாலராய் மாஸ்டர்கிட்ட ஓப்பனாகவே நான் கேட்டிருந்தேன். நான் என்னென்றால் நாங்கள் எங்களுக்குள்ள மட்டும் இதை செய்து கொண்டிருக்காமல் இதை ஓப்பன் பண்ணி பல மாணவர்கள் என்னென்றால் இந்த கவிதை எழுதுற தன்மையும் கவிதை நயத்தை கொண்டு வர தன்மையும் எல்லாருக்கும் இல்லை. இப்ப பாலராய் மாஸ்டர் மாதிரி ஒரு ஸ்கில் ஓரியன்டான ஆக்கள் அதை பற்றி கணக்கு விடயங்களை செய்தவர்களுக்கு தான் அதை செய்யக்கூடிய திறமை இருக்கும். அப்ப நாங்கள் கேட்டுக்கொண்டது பாலராய் மாஸ்டர் இந்த எங்களுடைய பள்ளிக்கூடத்தோட நிற்காமல் இதை விரிவுபடுத்துவோம் என்று சொல்லி கணக்க பேர் கைதட்டி அதை வரவேற்றவில்லை. ஏனென்றால் அது கட்டாயம் தேவையான ஒரு சாமான். இப்ப உதாரணமாக இந்த கல்வி மேம்பாட்டு பேரவை என்ற தமிழ்திறன் போட்டியில பேச்சு போட்டி திருக்குறள் போட்டியோட கவிதை எழுதுற போட்டியை கொண்டு வைக்கலாம் இருக்குது. அதுக்கான பங்களிப்பு குறைவு ஆக்கள் ட்ரைனிங் காணாது. கொடுப்பதற்கான ஆசிரியர்கள் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை. என்னன்னா அந்த கவிதைன்றது எல்லா ஆசிரியரும் கவிதையை படிப்பிக்கலாது. கவிதை ஒரு கொடை. அது எங்களுக்கு அந்த பிறப்பில வார ஒரு சாமான். அது என்ன பொறுத்தவரை அது தானே வேற மொழியே அது நாங்கள் இப்போ அவருக்கு ஒரு ஆசிரியரை சொல்லி நீ கவிதையை படிப்பீங்கன்னா அவருக்கு அலையில அது என்ன அது உண்மையிலே அது ஒரு இயற்கையா வார ஒரு இது. இப்போ கவிஞர் பாலரவி அவர்களுக்கு அது இயற்கையா இருக்கிறபடியா அவருக்கு அதை அவர் போன்ற ஆக்கெல்லாம் அதை ட்ரெயின் பண்ணலாமே ஒழிய எல்லாரும் ட்ரெயின் பண்ணலாம். நானும் படிக்கிற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. என்னுடைய கன்க்ளூடான நான் சொல்லக்கூடியது இப்ப கடைசியாக நாங்கள் கதைத்த விடயம் இந்த மலர்ந்தும் மலராத என்ற அந்த கான்செப்ட் டெவலப் பண்ண வேணும். அது தொடர்ந்து இந்த புத்தகம் இதே மாதிரி புத்தகங்கள் வெளியிட வேணும். அதுல புதிய புதிய மாணவர்கள் எங்களுடைய 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த திறமை இருக்குது. அவைகளுக்கு அந்த சொற்கள் எழுத தன்மைகள் இருக்கு. ஒரே ஒரு விடயம் செய்ய வேணும். அவர்களுக்கு இந்த சில நுட்பங்களை சொல்லி கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் செய்து கொண்டே போவார்கள். அப்ப அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கு. அதான் நான் இப்ப சொல்றேன் என்றால் பாலரவி மாஸ்டர் எங்களோட இருக்கிறபடியால அவரை நாங்க பயன்படுத்தி கொள்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாங்க எங்கேயோ தூர ஓடி திரிஞ்சு ஆக்களை பிடிக்க தேவையில்லை. எங்கிட்ட புலவர் அண்ணா இருக்கிறார், பாலரவி மாஸ்டர் இருக்கிறார். இப்படி கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். வேலை கொண்டே நாங்க அந்த ஒர்க் ஷாப்களை நடத்தி புதிய புதிய மாணவர்களை உள்வாங்கி இந்த இப்படியான நூல்களை வெளியிட்டு கொண்டு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பேர்கள் இந்த பேர் வந்திருக்கு, என்னுடைய கவிதை இந்த புத்தகத்துல வந்திருக்குன்றது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு தரும். அப்ப அந்த ஊக்குவிப்பு தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது. அது எங்களுடைய வரலாற்று கடமை. அதை நாங்கள் இந்த சங்கத்துக்கூடாக நிச்சயமாக செய்வோம் என்ற ஒரு மனநிலையில தான் நாங்கள் இந்த அன்றைக்கு கலை நிகழ்வு அந்த வெளியீட்டு விழா முடியக்க எங்கள் எல்லாருடைய மனதிலையும் இருந்த எண்ணங்கள் இதை அன்றைக்கு பிரதிபலிச்சம். அந்த அடிப்படையில இதை தொடருவோம். நன்றி நன்றி இணைந்து கொண்டதுக்கு நன்றி. நீங்கள் நேரத்தோட போக வேண்டியிருந்தபடியால் வணக்கம் 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 வணக்கம். நான் ஒரு சில 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 பாயிண்ட்களை சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட சிலடை இருக்குதானே, அது ஒரு கவர்ச்சியா இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் படிக்கலாம் நிறைய பாய் கேட்க எங்களுக்கே சிரிப்பு வர்றது. இப்போ ஒரு தானே பேசிக்க எமனரும் வாகனமே ரெண்டா அது பார்க்க கேட்க ஒரு சொல்லு மாதிரி தான் கிடையாது. எமனரும் வாகனமே ஆனா என்ன சொல்லு எருமை எருமை என்ற மாதிரி அதுகள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஒரு விருப்பம் வரும். அதுகெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட அந்த பிள்ளைகளோட சொன்னால் அதுகளுக்கு கொஞ்சம் நல்லா ஈடுபடும். அதாவது கவிஞர்கள் அந்த பார்வை உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 வித்தியாசமா இருக்கும். இப்ப
நாங்கள் பார்க்குறதுக்கும் அவர் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு இலங்கை கவிஞர் ஒருத்தர் தோசையை நிலாவுக்கு ஒப்பிட்டார். யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் தோசையை சுட்டா தோசையை பார்த்து போட்டு சாப்பிட்டு போடுவோம். ஆனால் அவர் அதை நிலாவுக்கு ஒப்பிட்டு பாடுறார். அப்போ அதெல்லாம் ஒரு ஒரு புதிய பார்வை அது. இன்னும் ஒன்று நான் ஒரு சின்ன நான் சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கவிதை உண்டு. அண்ணா இறந்த பொழுது அவர் அழுது வாடித்த கவிதை. அது எனக்கும் இப்பொழுதும் அந்த அப்படியே பாடமாகிவிட்டது. உண்மையிலே அருமையாக அந்த பார்வை, அந்த பார்வைக்கு சொல்லதான் அந்த சொல்ல நான் அந்த கவிதை எடுத்தேன் நான். அப்போ அதில் சொல்கிற என்னென்னா, அண்ணான்ற சிலை இப்படி ஒரு ஆள் காட்டி இப்படி தான் நிற்கிது. அந்த சிலை அந்த கை இப்படி தான் நிற்கும். அப்போ அவர் சொல்கிறார், 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின் பால் வற்றுள்ள பற்றுதலை உலகுணர்த்த அந்த அண்ணனுக்கும் ஒரு சிலை சென்னையிலே வைத்த போது ஆள் காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார், ஆணையிடுகின்றார் என்றிருந்தோம், ஆனால் இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று சொல்லாமல் சொல்லி நின்றார். இப்போ இத்தனை மண்டேக்குள்ள வந்திருக்கும். அந்த ஒரு விரலை காட்டினது எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஏதோ கமாண்ட் பண்ணதாக நாங்கள் பார்த்துட்டு போடுவோம். அப்போ கவிஞர் அதை வித்தியாசமா பார்க்கிறாங்க. அது ஓராண்டு தான் அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இப்படி பார்த்தால் பாடி இருக்கேன். இன்னும் ஓராண்டு, அது சரியா 1 இயர்லாம் செத்தவர். அப்போ அது ஓராண்டு தான் வாழப்போகிறேன் என்று சொல்லாமல் சொல்லி நின்றார். அது உண்மையில கனவரியல் எனக்கு அப்படியே நிற்குது. என்ன, எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா உமக்கு இதயம். அதெல்லாம் அந்த வரிகள் எல்லாம் ஒரு சரியான ஒரு காத்திரமான வரிகள். அதுகளை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக்கல, அதுகளுக்கு அந்த ரைமிங் நல்லா பிடிக்கும். அந்த அவைக்கு அது ஒன்ற விஷயங்கள் பிடிக்கும். அப்படியான இதுகளை எடுத்து சொல்லி கவிஞர் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், கூட்டத்துக்கு போய் நேரம் பார்த்துட்டு இருக்கிறார்கள், நல்லாக லேட் ஆகிவிட்டது, 10:30 மணி ஆச்சு ராத்திரி. அவர் இறங்கி போட்டு சொல்கிறார், மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, நீங்கள் புத்தரையில் நித்திரை என்றவுடன் அவர்கள் கலகலத்தை சேர்த்துக் கொண்டு எல்லாரும் விட்டார்கள். அதன்படி அவர் அது மாதிரி நிறைய செய்திருக்கார். அதே மாதிரி அந்த வீரான வசனங்கள் எழுதுவதில் காசி அண்ணாவுக்கு நிகர் காசி அண்ணா தான். அவரது கவிதைகளிலும் அந்த சிறையில் தன்னை போட்டு வதைத்தது, அந்த அழகான தமிழ் வரியில் பொங்கு வெறியர் சிறைமதுள் என்னை பூட்டி வதைத்தாலும், என் அங்கம் புலந்து விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும், உயிர் தொங்கி அசைந்து உடைந்து தசையுடல் தூள்பட நேர்ந்தாலும், ஒரு செங்கலம் ஆடி வரும்போது நான் சிரிக்க மறப்பேனா. அப்ப அந்த உள்ளுக்கு இருந்து அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படி கவிதையாக கொண்டு வருகிறார். அதே மாதிரி அவர் ஒரு திருப்புலவர் சுவர் கவிதை என்ற ஒரு புத்தகத்தில் அந்த பொன்னி ஃபெயில் பொடிமெனிக்கா பாஸ் என்று அந்த தரப்படத்தினை பற்றிய ஒரு கவிதை. அப்படி நிறைய கவிதைகள், அந்த சிறு சிறு வரிகளே வாழ்நாள் பொறுக்க எங்களை ஞாபகத்தில் இருக்கக்கூடிய முறையில் ஒரு வரியில் நிறைவாகும் வரை மறைவாயிரு, அவ்வளவுதான், நிறைவாகும் வரை மறைவாயிரு. அப்படி அந்த ஒரு ரெண்டு சொல்லுகளுக்குள்ளேயே பெரும் தத்துவங்களை மிக அழகாக கொண்டிருக்கார். இது மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் மனத்தில் ஒருக்கா சொன்னா அப்படியே நிற்கும், உறைஞ்சு போய் நிற்கும். அது மாதிரி தாங்கள் ஏதாவது சொல்லணும் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும். என்ற மறைவு தெரியும் பிள்ளைகளுக்கு, மறைவு தெரியும் தமிழ். அப்ப கஷ்டமான வேர்டு இல்லை. அதை வச்சுக்கொண்டு தாங்களும் இந்த மாதிரி எழுதி மாஸ்டர் காட்டணும் என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகும். அவர்களை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். இறுதியா சொன்ன விஷயத்த யோசிங்க. அதாவது இந்த ஒரு அதே ஒரு பரந்த ஒர்க் ஷாப் மாதிரி. இப்ப அதுல ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து இந்த வகுப்போ ஒர்க் ஷாப்போ அதுல இணைந்து அவர்கள் இதுகளை அவை ட்ரெயின் பண்ற மாதிரி என்றால் பல பேர் இருப்பணும். அது எழுதுறக்கூடிய ஆக்கள் எத்தனை பேர் இருப்பினும் அதுல நீங்கள் செய்யலாம். பலர் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து இணைத்து இன்று ஒரு நாளைக்கு நான் படிப்பிக்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு நாள் படிப்பிக்க, அப்படி செய்து கொண்டு வரலாம். இது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இவ்வளவு விஜய் சொன்ன மாதிரி இவ்வளவு பண்ணிட்டோமா, இது பண்ண மாட்டோமான்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக என்னன்னா கனவு நிறைய ஆக்கள் ஒரு இளமுறகாய். இப்ப நான் ஒரு அந்த பெண் பாவம் கொஞ்சம் ஏழி வயதுல கொஞ்சம் காலமாகி விட்டார். அப்ப நான் அவருடைய குடும்பத்திலே ஒருவர் இறந்து விட்டார். அப்ப அதுலயே ஒரு கவிதையை படிச்சிருந்தேன். அந்த பிள்ளை கிராஜுவேட் தான் ஜெப்னால படிச்ச பொழுது நான் கேட்டேன், இது ஆரம்பமா எழுதினு கேட்டேன். இல்லை நான் தான் அங்கே எழுதினான். கிடையப்போ உன்னுடைய இவ்வளவு திறமை இருக்கான்ட்டு.
நீ ஏன் இதை வெளியில கொண்டு இல்லாம இருக்கிற? நீ என்ன தனியா உங்களோட மாமாவுக்கு மட்டும் ஒரு இரங்கல் படிச்சு போட்டு இருக்கீங்களா? ஏன் வெளியில நேரம் இல்லை? ஐயோ நேரம் இல்லைன்னு சொல்லாத தயவு செய்து. எத்தனையோ களங்கள் இருக்குது, தளங்கள் இருக்குது, அதுல வந்து படிக்கலாம். ஆனா கொஞ்சம் பாவம் அது கேன்சர் வருத்தம் மட்டும் கொஞ்சம் வெளியா போயிட்டா. சரியான கவலை எனக்கு. ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட நிறைய திறமை இருந்தது. அப்படி அந்த தங்களுக்கு திறமை இருந்து வெளிக்கொண்டு வராத ஆக்களும் கனவேர் இருக்கணும். மாணவர்கள் மட்டுமில்லை, இந்த ஒரு இதுக்குள்ள போய் என்னத்தை நாங்கள் செய்கிறது, இல்லாட்டி ஒரு சாலையார் பக்கம் இப்படியான ஆக்களும் கனவேர் இருக்கணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு துறந்து விட்டோம் என்றால் அவைகளுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம். வந்து வந்து இதில் பங்கு பெற்றுங்கோ, இல்லாட்டி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், அதை செழுமைப்படுத்துறதுக்கு உங்களை போல ஆக்கள் அதை செழுமைப்படுத்தி கொடுக்கலாம் அவைக்கு. அப்போ அப்படியெல்லாம் கணக்க விஷயம் செய்யலாம். அது நீங்கள் அதே ஒரு 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 நேரத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு இதை செய்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். முந்தன கூட்டத்து கூட கேட்டாங்க, பாலரவி என்ன நாங்கள் புத்தகங்கள் அடிக்கவே உங்களுக்கு நேரம் இல்லை, 4 புத்தகங்கள் நீங்க எப்படி எழுதுவீர்கள் என்று. அப்போதான் நான் சொன்னேன், இது 4 ஒன்றா எழுதையில தானே. அப்போதான் நான் சொன்னேன், வாரக்கிழமைக்கு ப்ரோக்ராம் இப்ப எழுதலாது, நாளைக்கு ப்ரோக்ராம் எப்படியோ அந்த கவிதை வந்துவிடும், இதைதான் பிரவேசித்து நாளை அடுத்த நாள் காலையில எழுதி போடுவேன். அப்படித்தான் இத்தனை புத்தகங்கள் வெளி முடித்தது. நிறைந்த சந்தோஷம். அந்த கவிதை என்ற உண்மையிலே ஒரு அது பெரிய ஒரு, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது அது பிறப்பில வாரம். அது இப்ப நாங்கள் அதை கவிதையை இப்ப போய் யூனிவர்சிட்டியில போய் ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு கோர்ஸை வச்சு அதை படிச்சு வாரன்றது இல்லை. அவருக்கு இயற்கையா இருந்தால் அதை நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடலாம். இன்னும் ஒரு இதை நான் இந்த கவிதையோட சம்பந்தப்பட்டு ஒன்று சொல்லிக்கொள்ளலாம். கவிஞர் பாலாஜி அவர்கள் நினைக்கிறேன், எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார். என்ன அந்த படத்தை மறந்து விட்டேன். நான் எதையும் அளவின்றி ரசிப்பவன் அந்த பாட்டு துவங்குது. அப்போ அடுத்த வரி அவருக்கு வரையில்லை, தலையை போட்டு பிக்கிறார். வெத்தில சப்பி நல்லா சப்பி கணக்க வெத்திலையும் சப்பியாச்சு. அடுத்த வரி அவருக்கு பிக்கிறார் வருதில்லை. அப்போ அந்த வழியால் கலைஞர் போனவராம் கருணாநிதி. அப்போ என்னப்பா வாலி கொஞ்சம் மூளையை போட்டு பிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்கு, இல்லை இப்படி ஒரு கவிதை ஒன்று எழுதுறேன்னு அதுக்கு எனக்கு வருதில்லை, அடுத்த வரி வருதில்லையே என்று. என்ன கவிதை யாருக்கு எழுதுற? அப்போ எம்ஜிஆருக்கு அவருக்கும் அவ்வளோ சரியும் இல்லை கலைஞருக்கு. நீ யாருக்கு எழுதுறேன்? எம்ஜிஆருக்கு எழுதுறேன். என்ன சொல்லு பாப்போம். என்ன நான் எதையும் அளவின்றி ரசிப்பவன். உடனே அடுத்த வரி என்ன தெரியுமா? கலைஞர் சொன்னார், நான் எதையும் அளவின்றி கொடுப்பவன். அப்ப இன்னும் அதுக்கு சுவையா இருக்கு. அப்ப எல்லாம் எழுதி பிடிச்சி படத்துலயும் வந்து பாட்டு ஹிட் ஆயிட்டுது. அப்ப எம்ஜிஆர் போய் வாலியை கட்டிப்பிடிச்சாராம். சொன்னாரா, நீ இப்படி எழுதியிருக்கிறாப்பா, நல்லா இருக்கப்பான்னு சொல்லி. இந்த வாலி என்ன, எனக்கு இல்லையாப்பா, நீ மரியாதை கொடுக்க வேண்டியது கலைஞருக்கு. அந்த கவிஞர்கள் ஒரு தனிப்புறவியல், அது குறும்பான ஒரு 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 இதுக்குள்ள வைக்க வேண்டிய ஆக்கள். ஆமாம், கண்ணதாசன் இதே மாதிரி கண்ணதாசன் நிறைய வாழ்க்கை நடந்த எல்லாத்தையும் கவிதை, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான்றதுல அந்த அகப்பட்ட அவருக்கு வர வேண்டிய ஒரு ஆள் வர இல்லை, தான் வந்து ஸ்டூடியோல ஆப்பட்டு போறன்றத கவிதையாக்கி விட்டுட்டார். அப்படியே அவர் வாழ்வில் நடந்த நிறைய சம்பவங்களை கவிதையாக்கி. சவரங்கள்ட்ட காசு வாங்க போவான் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அப்படி நிறைய அவையெல்லாம் அந்த நிறங்கள் எடுபட்டு விட்டன. இப்ப இங்கு உள்ள இதுல நாங்கள் எல்லாம் ஊரில் நிலாவையும் பச்சைக்கிளியையும் இன்னும் பல விடயங்களை பற்றி எழுதினோம். இங்கு இந்த பிள்ளைகளுக்கு லண்டன் பாலம் இது போன்ற பல இங்குள்ள நிகழ்ச்சிகளை கருவாக்கி இங்குள்ள பண்புகளை, இங்குள்ள இதர மாந்தர்களை பற்றி, இங்குள்ள இயற்கை வளங்களை பற்றி, அவற்றை பற்றி நாங்கள் கவிதையில் கொண்டு வரும் பொழுது அவை உண்மையிலேயே மிக சிறப்பாக அமையும். அது தேவை. அதையும் பாடிக்கொண்டிருக்காங்க, அது அப்படியான விஷயங்களும் வரும். அதனுடைய இதை நான் ஒரு முத்தாரமாக ஒரு முதல் நிகழ்ச்சியாகத்தான் நடக்கிறேன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு. எதிர்காலங்களில் இவற்றை சிறப்பாக நான் கொடுக்கலாம் நினைக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் கொடுப்பேன். மற்றது நிறைய கவிஞர்களை நான் அன்றை பார்த்திருப்பீங்கள், அந்த 8 பேர் அதில் பேசியிருந்தார்கள். அவர்களிலும் சிலர் ஆரம்ப கவிஞர்களா இருந்தாலும் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களையும் இது பற்றி இணைத்து அவர்களையும் இங்கு பெரும் பெரும் வெண்பாக்கள், தாலிசை, வெண்டலை எல்லாம் படித்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் தலைமுறையாத்தான் இருக்கிறார்கள். கேட்பார் இல்லாட்டி கொடுப்பார் இல்லை, கேட்டத்தானே அவர்களும் கொடுப்பதற்கு. அப்ப அவர்களையும் இவற்றில் இணைத்து எதிர்காலத்தில் இந்த கவிதை
மிக திறம்பட வளர்றதுக்கு என்னால் இயன்ற பங்களிப்பை நல்குவேன் என்றும், இந்த களமத்தை நடாமோகனும் மிகுந்த என் கவிதைகளில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர், என் எல்லா கவிதைகளையும் தட்டி கொடுப்பவர். அவரிடமும் நான் இந்த சிறுவர்களுக்கான ஒரு தலைமை தருமாறு சில வருடங்கள் முதல் கேட்டிருந்தேன். கடைசியாக கதைக்கும் போது சொன்னார், நான் நிச்சயமாக அந்த பாவோடை தளத்தில் தான் அது போன்ற ஒரு தளத்தில் இந்த சிறுவர்களுக்கும் வகுப்பு கொடுப்பதற்கான அமைப்பை தான் ஏற்படுத்தி தருகின்றேன். ஆமாம், இவ்வளவு செய்கின்றோம் இது செய்ய மாட்டோமான்றது போல் தாரதை செய்தல் என்று கூறியிருக்கிறார். அவருக்கும் வாணிக்கும் நான் இந்த விடத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த பேட்டியை எடுத்த உங்களுக்கும் நன்றி. இந்த விடயங்கள் வழியில் சென்று இன்னும் பல இளங்கவிஞர்கள் உருவாகணும் என்றுதான் என் பேரவா. நன்றி. நிச்சயமா நன்றி. குறுகிய இந்த நான் உடனடியாக அந்த அன்று நிகழ்ச்சியை பார்த்த உடனே இதை கட்டாயம் வெளியில கொண்டு வரணும் என்று ஆர்வத்துடன் நான் இதை செய்தேன். அதுக்கு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த அது ஒரு கவிதை உலகத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை அடுத்து இந்த கவிதைகளை வாசித்து அவற்றின் விமர்சனங்களையும் எனக்கு தந்து எனது கவிதைகளையும் ஊக்கப்படுத்துமாறு எனது இமெயில் அட்ரஸ் போட்டிருக்கிறேன். வாசித்து எவை உங்களை தாக்கியது, எவை இப்படி வந்திருக்க கூடாது, எவை வந்திருக்க வேண்டும், இதை விட்டுவிட்டீர்கள் என்ற தரவுகளை தந்தால் அடுத்த பதிப்பில் நான் அவற்றை திருத்தி இன்னும் பயன்பட அன்று ராஜமோகன் அவர்கள், கவிஞர் ராஜமோகன் அவர்கள் குற்றம் என்று சில இடங்களில் கூறினார். சில கவிதைகள் 2 தடவை வந்துவிட்டது. அது உண்மையில் சந்தோஷம் அளித்தது எனக்கு. ஏனென்றால் சில தவறுகள் தெரிந்தத்தான் நான் அதை திருத்திக் கொண்டு அடுத்த புத்தகங்களில் அவற்றை செய்யலாம். சுரேஷ் கந்தராஜா நான் கூறினது போல் நல்லதை மட்டும் கூறி அவரை வாழ்த்தி கொண்டிருக்காமல் எங்கெங்கு தவறு கண்டீர்களோ அவற்றையும் அவர் கூறி அவரை உற்சாகப்படுத்துகின்ற கேட்டது கிணங்கர் ராஜமோகன் அதை அழகாக செய்திருந்தார். அவருக்கு இந்த கட்டத்தில் நான் நன்றி கூற விரும்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு நேரமும் நெருங்கி விட்டபடியால் நாங்கள் இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி திரு கவிஞர் பால்ரவி அவர்களுக்கு. நன்றி போஸ் அவர்களே. நன்றி வாணி. நன்றி நாட்டாப்புறேன். நன்றி. இத்தோடு இந்த நிகழ்ச்சியை புலச் சமூக நிஜங்கள் நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.